நியூட்டன். இந்த நியூட்டன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்பெரி மெட்ரோவும் நியூயார்க் மெட்ரோவும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கு. இது 1969. அந்த காலகட்டத்தில் அங்க வெறும் 19,000 பாப்புலேஷன் தான் இருந்தது. இப்படி இருந்த அந்த இடத்துல ஒரு நாள் காலையில மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு கார் ஒண்ணு வந்து நின்றுருக்கு. அந்த காருக்குள்ள இருந்த ஒரு நபர் வந்துட்டு யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்பன்னு பார்த்து ஒரு லேடி மழையிலே நனைஞ்சுக்கிட்டு வேகமா அந்த காரை நோக்கி வராங்க. அந்த காருக்குள்ள ஏறுறாங்க. உடனே அந்த நபர் வந்துட்டு அந்த லேடி கிட்ட நம்ம இங்கே பேசலாம் இல்ல ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி வந்துட்டு இப்படிதான் தெரியாத ஒருத்தங்க கிட்ட நீங்க ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் வந்துட்டு சாரி மேம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கவர் எடுத்து இவங்க கிட்ட காட்டியிருக்காரு. அந்த லேடியும் அந்த கவரை வாங்கி பிரிச்சு பாக்குறாங்க. உள்ளார எக்கச்சக்கமான போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த லேடி பொறுமையா உள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த நபர் வந்துட்டு அந்த லேடி கிட்ட நீங்க பாக்குறது எல்லாமே உண்மைதான். உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோஸ் தான் இது அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த அந்த லேடி வந்துட்டு அதே இடத்துல கதறி அழுகுறாங்க. உடனே அந்த நபர் அழாதீங்க மேம், நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களோட ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ண அப்பதான் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்தது. நீங்க நினைச்சது கரெக்ட் தான், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் நடந்த அடுத்த கொஞ்ச நாள்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி மர்மமான முறையில காணாம போறாங்க. யார் அந்த லேடி? அந்த லேடிக்கு என்ன ஆச்சு? இந்த லேடியை போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். நியூட்டன் 5 நியூஃபீல்ட்லேண்ட்ல 49 வயசான ரிச்சர்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஒய்ஃபோட பேர் வந்துட்டு ஹெல்லா. அவங்களுக்கு 39 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. இவங்க ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஹெல்லா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க்ல தான். ஹெல்லா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் அட்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரிச்சர்ட் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்ல பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல தான் இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க அடிக்கடி மீட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டு ஏற்பட்டது. இதுல இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வருது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு லவ்வா மாறுது. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஹெல்லா வந்துட்டு எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க. ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர். அதனால ரிச்சர்டுக்கு ஹெல்லாவை ரொம்ப பிடிச்சு போகுது. ரெண்டு பேரும் 1975ல ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே நியூட்டன்ல செட்டில் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் 3 குழந்தைங்க பிறக்குது. இவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த சந்தோஷத்தையும் திருப்பி போடுற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது. ரிச்சர்ட்க்கு காலன் கேன்சர் வந்துட்டு வருது. இதனால ஹெல்லா வந்துட்டு ரிச்சர்ட்டை கூட்டிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எல்லாருமே வெறும் 2% மட்டும்தான் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் நாம ரொம்பவே சிரமப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஹெல்லா வந்துட்டு 2% வாய்ப்பு இருக்கு, அந்த 2% கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட்டுக்கு பக்கத்துல இருந்து அவங்கள ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறாங்க. தேவைப்படுற ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எடுக்க வைக்கிறாங்க. இதனுடைய விளைவா வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்டுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா குணமாகுது. டாக்டர்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் ஹெல்லா தான். அவங்க பல ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி இறங்கி பல டாக்டர்ஸை பிடிச்சி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ரிச்சர்ட் வந்துட்டு மறுபடியும் அவரோட வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாரு. ரிச்சர்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் மரீன்ல வந்துட்டு ஒரு பைலட்டா வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அதுல கிடைச்ச அனுபவத்தினால இவரால கமர்ஷியல் பைலட்லாம் வந்துட்டு ஓட்டக்கூடிய சான்சஸ் கிடைச்சது. இது மட்டும் கிடையாது, ரிச்சர்ட் வந்துட்டு நியூட்டன் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆபீசராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பார்ட் டைமா ஒர்க் பண்ணுவாராம். இந்த மாதிரி இவர் அவருக்கு இன்ட்ரெஸ்டான பல வேலைகளை வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு பெரிய மதிப்புல இருந்திருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்த இந்த சமயம் தான் நவம்பர் 18, 1986 ஹெல்லா அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்துட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நியூட்டன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அட்டமழை பயங்கரமா பெஞ்சிருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா புயலா இருந்திருக்கு, பனி பெஞ்சிருக்கு. இதனால பல இடங்கள்ல வந்துட்டு கரண்ட் கட் ஆயிருக்கு. நிறைய பேர் வெளியிலே வராம வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. நவம்பர் 19 அதுக்கு அடுத்த நாள் ஹெல்லா வந்துட்டு அவங்களோட வேலைக்கு வரல. இதனால கூட இருக்கவங்களாம் வழக்கமா ஹெல்லா வந்துட்டு வேலைக்கு கரெக்டா வந்துருவாங்களே, என்னாச்சுன்னு தெரியல, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம லீவ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. சரி என்னாச்சுன்னு சொல்லி நம்ம அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி ரிச்சர்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் அந்த கால் எடுக்கிறாரு. ஹெல்லா ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெல்லா வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால தான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. சரி அம்மா வீட்டுக்கு போன ஹெல்லா வந்துட்டு அடுத்த நாள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா ஹெல்லா வந்துட்டு வரவே இல்லை. இப்படி 2 வாரம் போகுது. இந்த 2 வாரத்துல அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பல பேர் வந்துட்டு ரிச்சர்டுக்கு கால் பண்ணி ஹெல்லா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்திருக்காங்க. ஆனா ரிச்சர்ட் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல
இருக்கவங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்திருக்கு. இது இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹெலாவுடைய ஃப்ரெண்டான மாயோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹெலாவை காணோம், நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அப்படியா, ஹெலா வந்துட்டு உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மாயோ வந்துட்டு ஹெலா கூட நான் ஒர்க் பண்றேன், அவ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஹெலாவுக்கு வந்துட்டு ஃபேமிலி கிடையாதா, அவங்க யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாயோ வந்துட்டு இல்ல, எனக்கு அவங்க ஃபேமிலி மேலே சந்தேகமா தான் இருக்கு, முக்கியமா அவங்க ஹஸ்பண்ட் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1, 1986 அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சரி சொல்லுங்க, ஹெலா வந்துட்டு காணாம போயிட்டாங்க, உங்களுக்கு இதனால அவங்க ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, அப்பதான் இந்த கேஸ்ல நாங்க எதனாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு மாயோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல ஹெலா வந்துட்டு நவம்பர் 18 அவங்களோட டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க. எப்பயுமே ஹெலா வந்து பாத்தீங்கன்னா கேப் தான் புக் பண்ணி போவாங்க, அதே மாதிரி அவங்களோட கேபுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் வந்துட்டு வரல. இப்ப எங்க கூட வேலை செய்யக்கூடிய ஹார்வத் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. வந்து நான் அந்த வழியா தான் போறேன், நானே உங்களை டிராப் பண்ணிருட்டா அப்படின்னு சொல்லி ஹெலா கிட்ட கேட்டாரு. அதுக்கு ஹெலாவும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அவரு தான் வந்து ஹெலாவை கூட்டு போயிட்டு அவங்களோட வீட்டு வாசலை டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்ப இந்த நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஹெலாவை பார்த்தது. அவங்க கடைசியா வீட்டுக்குள்ள தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வர கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி கேட்டா ஹெலா வந்துட்டு அவங்களுடைய அம்மாவை பார்க்க போயிருக்காங்க அப்படின்றாரு. ஒரு தடவை ஃபேமிலி ட்ரிப்பா வெளில போயிருக்காங்க அப்படின்றாரு, இன்னொரு தடவை ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு வெளில போயிருக்காங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாரு. ஹெலாவுக்கு எதனாச்சும் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயமா இருக்கு, இதுக்கெல்லாம் ரிச்சர்ட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். சரி ஓகே, நாங்க விசாரிக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாயோ சொன்ன எந்த விஷயத்தையுமே நம்பல. இது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அதே நியூட்டன் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ரிச்சர்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காரு. இதனால குடும்ப பிரச்சனை தான் இவங்க வேணும்னு இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசி இதை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காததுனால மாயோ வந்துட்டு கண்ட்ரி ப்ராசிக்யூட்டரை பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதனால அவங்க இந்த கேஸை வந்து கெனடிகட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கறாங்க. உடனடியா இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரிச்சர்ட் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்ப உங்களோட ஒய்ஃப் வந்து எப்பல இருந்து காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அவரு நவம்பர் 19ல இருந்து காணோம் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்டை பாக்குறேன்னு சொல்லிட்டு கெனரி ஐலாண்ட் போனா, ஆனா அதுக்கப்புறம் அவ திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு காணாம போயிருக்காங்க, ஆனா உங்க காணோங்கிற எந்த ஒரு பதட்டமே உங்களோட முகத்துல தெரியல. பத்தாததுக்கு இது வரைக்குமே நீங்க அவங்க காணோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே வந்து பண்ணல, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரிச்சர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. அவரோட முகமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக மாறுது. இதுவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரிச்சர்ட் மேலே சந்தேகம் வர காரணமாக இருந்தது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸான எல்லார்த்திட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தெரிஞ்சவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரிச்சர்ட் வந்துட்டு ஹெல்லா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்காரு. இப்போ ஹெல்லா ரிச்சர்டோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நானி தான் வந்து இவங்களுடைய 3 குழந்தைங்களையும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நானியை கூப்பிட்டு விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா எதனாச்சும் உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஹெலா வந்து வீட்டுக்கே வரல, என்னாச்சுன்னு சொல்லி நான் வந்து ரிச்சர்ட் கிட்ட கேட்டேன். அதுக்கு ரிச்சர்ட் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த விஷயம் வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக டென்மார்க்குக்கு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு உங்களோட பொண்ணு இங்க தான் இருக்காங்களா, இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து இல்லையே அப்படிலாம் வரலையே அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அது ஹெலாவுடைய அம்மா வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்னாச்சுங்க, ஏதோ கேட்குறீங்க, என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு, என் பொண்ணு இப்போ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவங்க பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி கடைசியா நீங்க எப்ப ஹெலாவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஜூலை 26, 1986 ஒரு கடையில வச்சு நான் ஹெலாவை பார்த்தேன், அதுதான் நான் அவளை பார்த்து கடைசியா பேசினது. அப்ப என் கூட வந்து 3 நாள் தங்கி இருந்தா, ஏப்ரல்ல வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நான் வரவே இல்லை. ஆனா ஹெல்லா கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இவங்க சொல்றாங்க. உடனடியே போலீஸ் ஆஃபீஸர் அந்த லெட்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல அம்மா நான் லண்டன் போறேன், ரிச்சர்ட் கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நான் ரிச்சர்டை நம்புறதா இல்ல, எனக்கு ரிச்சர்டை பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. இந்த லெட்டரை வச்சு ஒரு விஷயம் நல்லா புரியுது, ஹெல்லாவுக்கு ரிச்சர்டை கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு. அடுத்தது அந்த கெனரி ஐலாண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்காக ஹெல்லா போயிருக்காங்க அப்படின்னு சொன்னது
கிடையாது, அதுவும் உண்மையா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெலா வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அந்த ஏர்லைன் சம்மந்தப்பட்ட எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் அவங்க ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில சலுகைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. இதனால் இவங்க வழக்கமாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சலுகைகளை பயன்படுத்தி அந்த ஃப்ளைட்ஸில் தான் போயிட்டு வருவாங்க. அதை தவிர அவங்க வேற எந்த ஃப்ளைட்டுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே இவங்க யூஸ் பண்ணல அப்படின்றது அந்த ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும்போது தெரியுது. கூடவே இவங்களோட நேம் வச்சு இவங்க எங்கேயாச்சும் டிராவல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தப்ப இவங்க இந்த இடத்த விட்டு வெளியில எங்கேயுமே போல அப்படின்றதும் தெரியுது. அப்படின்னா ரிச்சர்ட் சொன்ன இந்த விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா போய்தான். இப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹெலாவுடைய ஃப்ரெண்டான மாயோ கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மாயோ கிட்ட ஹெலா வந்துட்டு காணாம போயிட்டாங்க, அது காரணம் ரிச்சர்ட் தான் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதனால் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, ரிச்சர்ட் பத்தி உங்களுக்கு எதனாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாயோ வந்துட்டு ஆமா, அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஹெலா என்கிட்ட அவங்க வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போக ஹெலா வந்துட்டு மாயோ கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எனக்கு எதனாச்சும் ஒன்று ஆனாலோ இல்லை நான் திடீர்னு காணாம போனாலோ அதுக்கு ரிச்சர்ட் தான் காரணம் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க ஆஃபீஸ் வரல அப்படின்னு உடனே அடுத்த நாள்ல இருந்து இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ மாயோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹெலாவுக்கும் ரிச்சர்ட்டுக்கும் நடுவில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சண்டையில் ரிச்சர்ட் வந்துட்டு ஹெலாவை போட்டு பயங்கரமாக அடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட் வந்துட்டு ஹெலா கிட்ட சொல்லாமல் நிறைய லாங் ட்ரிப்லாம் வந்து போவாராம். எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க அப்படின்லாம் கேட்டால் நீ எதுக்காக என்கிட்ட அதை கேட்குற அப்படின்னு சொல்லி திட்டுவாராம், அடிப்பார். ஹெலா அப்புறம் ரிச்சர்ட் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்தெல்லாம் கால் வருமா. இந்த கால் வந்த உடனே ரிச்சர்ட் வந்து அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு தனியாக போயிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாராம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலாவுக்கு ரிச்சர்ட் மேல சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால ரிச்சர்ட்க்கு இன்னொரு பொண்ணு மேல அஃபேர் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஹெலாவுக்கு வர ஹெலா ஒரு பிரைவேட் டிடெக்டிவை வச்சு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி டிடெக்டிவ் வச்சு சர்ச் பண்ணி பார்த்ததுல ரிச்சர்ட்டுக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி இருந்த அந்த போட்டோ எடுத்து டிடெக்டிவ் வந்துட்டு ஹெலா கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தது. அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட காமிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணா. சொல்லப்போனா அந்த போட்டோஸ் எல்லாம் அவ என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கா. இந்த போட்டோஸ்லாம் வந்து உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும், என்னைக்கு இருந்தாலும் இது தேவைப்படும், அப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இதை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னது போட்டோ உங்ககிட்ட இருக்கா, அந்த போட்டோவை நாங்க பார்க்கலாமா, அந்த போட்டோஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த போட்டோஸ்லாம் பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் ரிச்சர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட இவர் வீட்டில் வந்து சண்டை போட்டு இருந்திருக்கலாம், டைவர்ஸ் கேட்டு இருந்திருக்கலாம். இப்ப அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்ப அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு நான்சி. அவங்களுமே வந்துட்டு ஃபிளைட் அட்டெண்டர் தான். இவங்க ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்ல தான் ஃபிளைட் அட்டெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்சி அப்படின்றவங்க இந்த இடத்துல இருக்க கிடையாது, வேற ஒரு ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேற இடத்துல இருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்னால அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல. அதுவும் போக இவங்க காணாம போனதா சொல்லப்படுற அந்த டேட்ஸ்ல அவங்க இந்த ஊர்ல இருக்க கிடையாது, அவங்க வெளியூர்ல இருந்திருக்காங்க. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் நான்சியை பெருசா இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆக வைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் மாயாவை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கவங்க நானியை விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நானியை பார்த்து ஹெலா காணாம போனதுல உங்களுக்கு ரிச்சர்ட் மேல எந்த ஒரு சந்தேகமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நானி நவம்பர் 18 ரிச்சர்ட்டும் ஹெலாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படி சண்டை போட்டதுக்கு அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரல. அப்பதான் ரிச்சர்ட் நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு. அப்ப நான் நல்லா தூங்கிட்டு இருந்த ரிச்சர்ட் வந்துட்டு என்னை எழுப்பி பனிப்பொழிவு பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா வீட்டுல பவர் கட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு மேல நம்மளால வீட்டுல இருக்க முடியாது, அதனால குழந்தைங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர் சொன்ன உடனே நானும் குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் நானி கிட்ட வீட்டுல கெரோசின் ஹீட்டர்ஸ் இருக்கு, ஃபயர் பிளேஸ் இருக்கு, கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னா இங்கே நீங்க நெருப்பை பத்தி வச்சுட்டு இருக்கலாமே, அதுவும் போக வீட்டுல ஜென்ரேட்டர் இருக்கு, கரண்ட் போனாலும் உங்களுக்கு பவர் ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது, இப்படி இருக்கிறப்ப எதுக்காக நீங்க பவர் கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நானி வந்து எதுவுமே சொல்ல கிடையாது, அவர் சொன்னாரு சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி, அதனால நாங்க கிளம்பி போயிட்டோம், மற்றபடி நான் வேற எதுவுமே யோசிக்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஹெலா எங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நானி வந்துட்டு ஹெலா ஏற்கனவே என்னோட சிஸ்டர் வீட்டுல தான் இருக்கா, நம்ம தான் வந்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர் நீங்க இப்ப உங்க சிஸ்டர் வீட்டுக்கு போனப்ப அங்க ஹெலாவை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. கூடவே நானி வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இருக்காங்க. அது என்னன்னா ரிச்சர்ட் வந்து வீட்டுக்குள்ள வரும்போதே ரொம்பவே பரபரப்பா தான் இருந்தாரு, என்னை எழுப்புனதும் பரபரப்பா தான் இருந்தது, பனிப்பொழிவு நிறைய இருக்கு, கரண்ட் கட் ஆக போகுது, சீக்கிரமா
சீக்கிரமாவான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுத்தினாரு. அதுவும் போக அவர் எந்த சொற்றமே போட கிடையாது. அப்ப உள்ளுக்குள்ளேயே பயங்கர குளிரா இருந்தது. அவர் இந்த பதட்டத்துல வீட்டு கதவை திறந்துட்டு அவர் பாட்டுக்கு வெளியில வந்தாரு. சொற்ற எதுவுமே போடல. அவருக்கு குளிர்ச்சி. ஆனா அதை அவர் கண்டுக்கவே இல்லை. இப்ப ரிச்சர்ட் இவ்வளவு பதட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. இப்போ நானி அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு போன அந்த சமயத்தில் ஹெலா அங்கே இல்லை அப்படின்னோடனே நானிக்கே சந்தேகம் வந்திருக்கு. இப்படி எங்களை அன்னைக்கு அவர் சிஸ்டர் வீட்டில் விட்டுட்டு உடனடியாக அவரே கிளம்பிட்டாரு. அப்படி போன அவர் அன்னைக்கு ஃபுல்லாக வரல. அன்னைக்கு ஈவினிங் மேலே தான் எங்களை கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஈவினிங் மேலே ரிச்சர்ட் நானி அந்த 3 குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் ரிச்சர்ட்டே இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஹெலாவுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹெலா உடனடியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு நானி இதை கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு ஒரு பொய் தான் சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா ஹெலா எப்ப வெளியில போனாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அடுத்த குழந்தைங்களுக்கு என்னென்ன சாப்பாடு தரணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்டே நானி கிட்ட கொடுத்துட்டு தான் அவங்க கிளம்புவாங்களாம். இப்படி இருக்கிறப்ப ஹெலா ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது நானிக்கு பெரிய சந்தேகமா இருந்தது. இதுக்கப்புறம் நாங்க ரிச்சர்ட்டோட வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கு அப்புறமா நான் குழந்தைங்களை தூங்க வச்சேன். அதுக்கப்புறமா வழக்கம் போல வீட்டை நான் சுத்தம் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல ரிச்சர்ட்டோட வீட்டுக்குள்ள போயிட்டு கிளீன் பண்ணேன். அப்ப அங்க இருந்த கார்பெட் மேல ஏதோ ஒரு கரை மாதிரி இருந்தது. நான் ரிச்சர்ட்டை கூப்பிட்டு இது என்ன கரை, எதனால இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு ரிச்சர்ட் என்கிட்ட சம்பந்தமே இல்லாத சில பதில்கள்லாம் சொல்லி முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியில போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஏதோ கோவத்தில் இருப்பார் போல் இருக்கு, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் மற்ற ரூம்களை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இன்சிடென்ட் நடந்த அதுக்கு அடுத்த நாள் அவரோட பெட்ரூம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட பெட்ரூம்குள்ள நான் போனப்ப பழைய கார்பெட்டே காணோம். புதுசா ஒரு கார்பெட் போட்டிருந்தது. எதுக்காக? நைட்டோட நைட்டா இந்த கார்பெட்டை மாத்தணும். அதுவும் போக அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பழைய ஃப்ரீசர் பாக்ஸை காணும். ஃப்ரீசர் பாக்ஸ் அப்படின்னா சின்னதாலாம் இருக்க கிடையாது. இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற அந்த பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி ஒன்னு அவரோட வீட்டுல இருக்கு. அது திடீர்னு காணோம், எங்க போச்சு அப்படின்னு சொல்லி இந்த நானி யோசிச்சிருக்காங்க. இதை பத்தி இவங்க ரிச்சர்ட் கிட்ட போய் கேட்டதுக்கு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா நானிக்கு இந்த விஷயம் ரொம்பவே நல்லா புரியுது. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருந்தது. அது திடீர்னு ரிப்பேர் ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரிச்சர்ட் மேல இருந்த சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னுமே இந்த கேஸை டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால ஹெலா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண அந்த லாயர் கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லாம் டைவர்ஸ்க்கான ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் போயிட்டு அந்த லாயரை விசாரிச்சப்ப அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா பெருசா எதுவுமே சொல்ல கிடையாது. மாயம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட என்னென்னலாம் ஷேர் பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் லாயரும் போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்காரு. இத்தனை விஷயங்கள் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆனா இவர் தான் குற்றவாளி அப்படின்னு கனெக்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே இதுவரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கல. இதனால எவிடன்ஸை திரட்டணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் முடிவு பண்ணாங்க. அந்த நாள் ரிச்சர்ட் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ரிச்சர்டோடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டையும் செக் பண்ணிருக்காங்க. இப்படி செக் பண்ணதுல இவர் நவம்பர் 19 ஒரு உட்சாப்பர் வாங்கியிருக்காரு. இது மரத்தை வெட்டக்கூடிய ஒரு ஆயுதம். அது மட்டும் இல்லாம ஒரு புது பெட்டும் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிய வந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு யூஹால் ட்ரக் ஒன்னு புக் பண்ணியிருக்காரு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ரெண்டல் கம்பெனிக்கு போயிட்டு உங்ககிட்ட ஒரு ட்ரக்கை இவர் வாடகைக்கு எடுத்திருக்காரு. அப்ப அங்க என்ன நடந்தது, ரிச்சர்ட் உங்ககிட்ட எதுக்காக அந்த ட்ரக்கை கேட்டாரு, என்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டல் கம்பெனில இருந்தவங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு ரிச்சர்ட் இந்த இடத்துக்கு வந்தாரு. எனக்கு இந்த ட்ரக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கையில உட்சாப்பர் வச்சிருந்தாரு. உட்சாப்பர் எதுக்காக கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எங்க வீட்டு பக்கத்துல நிறைய மரம் இருக்கு. அந்த மரத்தோட கிளையெல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்து போச்சு. அதெல்லாம் வெட்டுறதுக்காக தான் இந்த உட்சாப்பர் வாங்கினேன். இப்படி வெட்டப்பட்ட எல்லாத்தையுமே எடுத்து இந்த ட்ரக்ல தான் கொண்டு போனோம். அதனால தான் இந்த ட்ரக்கை நான் வாடகைக்கு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ட்ரக்கை ரெண்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. ரிச்சர்ட் மேல இருந்த சந்தேகம் பாத்தீங்கன்னா கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா ஹெலாவை கொலை பண்றதுக்கான ஒரே மோட்டோ பாத்தீங்கன்னா இப்ப ரிச்சர்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ரிச்சர்ட் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்க விஷயம் ஹெலாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. உடனடியாக போலீஸ் ஆபீசர் ரிச்சர்டை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு விசாரிச்சும் ரிச்சர்டோட வாயிலிருந்து எந்த ஒரு உண்மையுமே வர கிடையாது. இதனால போலீஸ் ஆபீசர் ரிச்சர்டுக்கு லை டிடெக்டிவ் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல உங்களோட ஒய்ஃப் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பதில்கள்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருடைய முகத்தோடைய ரியாக்ஷன் அப்புறம் ரீடிங் எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கு. இதை வச்சு டிடெக்டிவ்ஸ் இவர் பொய் தான் சொல்றாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இதை மட்டும் வச்சுக்கிட்டு கோர்ட்ல ஆர்கியூ பண்ண முடியாது. கடைசியா எல்லாம் வீட்டுக்குள்ளதான் போயிருக்காங்க. அதுக்கு மேலதான் யாருமே ஹெலாவை பார்க்க கிடையாது. அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளதான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாரன்சிக் ஆஃபீஸரான டாக்டர் ஹென்றி அப்படின்றவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய டீமா செயல்படுறாங்க. ஒரு இடம் விடாம அவங்களோட வீட்டை சர்ச் பண்றாங்க. எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமினல் டெஸ்ட் பண்றாங்க. லூமினல் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். அது வீடு ஃபுல்லா நம்ம தெளிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் இங்க ரத்தக்காரம் இருந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா சொல்லிடும். என்னதான் ப்ளீச்சிங் பவுடரே போட்டு தொடச்சு பாக்குறதுக்கு கிளீனா தர இருந்தாலும் இந்த லூமினல் ஊத்துறப்ப அங்க ரத்தம் எப்பயாச்சும் ஒரு டைம் இருந்தது அப்படின்னு சொன்னா கரெக்டா க்ளோ ஆகுற மாதிரியான ஒரு ப்ளூ கலர்ல அது காட்டி கொடுத்துரும். ஏன்னா லூமினல்ல ஹைட்ரஜன் பெராக்சைடும் சோடியம் பெராக்சைடும் அயனோட ரியாக்ட் ஆகும். இப்படி ஆகும்போது ப்ளூ கலர்ல ஒரு ஃப்ளூரசன்ட் லைட் மாதிரி தெரியும். இந்த ப்ராசஸ் மூலியமா தான் பிளட் எங்கெங்க இருக்கு அப்படின்றது இது கண்டுபிடிக்குது. மொத்த வீட்லயுமே செவுரு, தர, சீலிங், பெட்னு எல்லா இடத்துலயுமே இந்த லூமினல் ஸ்ப்ரே பண்றாங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணதுல அந்த பெட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான கரை இருக்கிறது தெரிய வருது. அந்த கரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்குதா. அந்த லெவலுக்கு மைன்யூட்டான பிளட் டிராப் வந்துட்டு நம்ம கண்ணால பார்க்கவே முடியாதான். கூடவே அந்த மேட்ரஸ்ல இருந்த ஸ்ட்ரெயின், அந்த ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஆபீசர் கலெக்ட் பண்றாங்க. அதுல ஆர்த்தோடோலிடின் சொல்யூஷனை வந்துட்டு ஊத்துறாங்க. அப்படி ஊத்தும் போது அந்த ஃபேப்ரிக்கோட கலர்ஸ் இல்லாத மத்த எதனாச்சும் கரையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே ப்ளூ கலர்ல வெளியில தெரியும். இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச நிறைய சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான டெஸ்ட்லாம் வந்து பண்ணிருக்காங்க. ஸ்பீசிஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மூலமா இது ஹியூமனோட பிளட் தான் அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறமா கிடைச்ச அந்த ரத்தத்தை வச்சு ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மூலமா இது O பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு தெரியுது. ஆமா, ஹெலாவுடைய பிளட் குரூப்பும் O பாசிட்டிவ் தான். அடுத்ததா போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இது மென்சுரல் ரத்தமா இல்ல சர்க்குலேஷன் ரத்தமா அப்படின்னு பாக்குறாங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்சுரல் ரத்தம் அப்படிங்கிறது எந்த ஒரு காயமும் இல்லாம ஏற்படுறது. சிரிஞ்சு வச்சு நம்ம ரத்தத்தை வெளியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது மென்சுரல் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி பிளட் வெளியில வராம ரன்னிங்ல இருக்கக்கூடிய பிளட் வந்துட்டு எதனாச்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கிறதுனால இல்ல கிழிக்கிறதுனால ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகி ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியில வர்றதுதான் சர்க்குலேஷன் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்க்குலேஷன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை வச்சு யாரோ ஒருத்தரை ஃபோர்ஸா அடிச்சதுனால வந்த ரத்தம் தான் இது அப்படின்னு தெரியுது. ஏன் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் உள்ளார நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக. அடுத்ததான் இவங்க PGM டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்சைமை வச்சு இந்த ரத்தம் எப்ப வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த ரத்தம் எந்த ஆங்கிள் தெரிச்சிருக்கு, எந்த அளவுக்கு மொமெண்டம் இருந்திருக்குன்னு செக் பண்ணிருக்காங்க. இப்படி செக் பண்றது மூலமா அந்த கொலைகாரன் வந்து அடிச்ச இன்டென்சிட்டி என்ன, என்ன மாதிரியான வெப்பனை வச்சு அடிச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு பாக்குறப்ப ரொம்ப ஷார்ப்பான கத்தி மாதிரியான பொருளை வச்சு அடிக்க கிடையாது. அடிச்சிருந்தா ரத்தம் பயங்கரமா தெரிச்சிருக்கும். கொஞ்சம் ஹார்டான ஒரு பொருளை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. அதனால ரத்தம் வந்துட்டு கம்மியா வந்திருக்கு. அதோட மொமெண்டம் ஹைட் எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவங்க நின்னுட்டு இருக்கிறப்ப இது நடந்திருக்காது. அவங்க முட்டி போட்டிருக்கிறப்ப இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் வந்துட்டு ஹெலாவை முட்டி போட வச்சு அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இவங்க ஸ்ப்ரே பண்ணதுல பெட்டோடைய கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்த கரை இருந்திருக்கு. இதுக்கு போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெலாவுக்கு வந்துட்டு ரத்தம் வந்திருக்கும். அவங்க கீழே விழுக ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி விழுகும் போது சைட்ல இருக்கக்கூடிய இந்த பெட்ல உரசிட்டே போயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ரத்தத்தோட ட்ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா 6 இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் வந்துட்டு பூசி இருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு ஹெலாவோட வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே போலீஸ் ஆபீசருக்கு சடலம் அப்படின்ற ஒண்ணு கிடைக்கவே இல்லை. சடலம்னு ஒண்ணு கிடைச்சாதான் அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பிரேத பரிசோதனை பண்ணி இந்த மாதிரிலாம் தாக்குதல் நடந்திருக்கு, கொலைகாரனுடைய DNA சாம்பிள் அதுல இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் டெஸ்ட் பண்ண முடியும். ஹெலாவோட சடலம் வந்துட்டு கண்டிப்பா காத்துல மறைஞ்சு போக வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனா எங்க இருக்குதுன்னு தெரியல. இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிவி சேனல்ஸ், நியூஸ்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே போடுறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிர்பாராத சில க்ளூஸ்லாம் கிடைக்குது. அதுவும் 2 பேர்த்துக்கிட்டு இருந்து. அந்த 2 பேரும் இந்த இன்சிடென்ட் நடந்ததா சொல்லப்பட்ட அன்னைக்கு வந்து நான் வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. முதல் நம்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரக் டிரைவர். அன்னைக்கு நவம்பர் 19 அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சது, பனி பொழிஞ்சிட்டு இருந்தது. அந்த சமயம் கரண்ட் வேற இல்ல. அதனால ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சமயம் நான் மரத்தெல்லாம் பின்னாடி ஏத்திக்கிட்டு நியூட்டன் சவுத் பெரி லேண்டை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்ப அங்க இருந்த ஒரு பிரிட்ஜு கிட்ட காலையில 3:30 மணி அளவுல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தேன். அவர் ஆரஞ்சு கலர்ல ஒரு கோட் போட்டிருந்தாரு. கையில வந்துட்டு உட்சிப்பர் வச்சிருந்தாரு. அவரு அந்த உட்சிப்பரை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன். பக்கத்திலே வந்துட்டு ஒரு ட்ரக்கும் இருந்தது. அந்த சமயத்துல எனக்கு பெருசா டவுட் வரல. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இது மழை காலம், நிறைய மரம்லாம் வந்துட்டு விழுந்திருக்கும். அந்த மரத்தை அப்புறப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரக்ல போட்டுட்டு இருக்காரு போல இருக்கு அப்படி நான் நினைச்சிட்டு போயிட்டேன். இப்படி நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்தப்ப அதே நபர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஆத்துக்கிட்ட அந்த உட்சிப்பரை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உட்சிப்பர், ட்ரக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்டை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா ஜோசப் அப்படின்ற ஒருத்தர், இவரு அங்க ஸ்ட்ரீட் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவரு முன்னாடியே நம்ம சுத்தம் பண்ணிடலாம், நிறைய பனிப்பொழிவு
இருக்கு அப்படின்னு சொல்லி 3 மணிலிருந்து 4 மணிக்கு சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல இவர் ஆத்துக்கிட்ட ரிச்சர்ட்டை பார்த்திருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் உச்சிப்பற ஆத்துல வச்சு என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு நான் பெருசா நோட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது, அந்த ஆறு. அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எதனாச்சும் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்ற முடிவுக்கு உடனடியா போலீஸ் ஆபீசர் எல்லாருமே அந்த ஆத்துக்கு போறாங்க. இப்படி போன இவங்க ஒரு இடம் விடாம கம்ப்ளீட்டா எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்படி சர்ச் பண்ணதுல அந்த ஆத்துல ஹெலா அப்படின்ற பேர்ல ஒரு கவர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது ஒரு போஸ்ட் கவர். இதை பார்த்த உடனே நம்ம கரெக்டான இடத்துல தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தெரியுது. கண்டினியூஸா சர்ச் பண்ணதுல அவங்களுக்கு சின்னதா மெட்டல் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது என்ன மெட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க 85 கிராமுக்கு சின்ன சின்னதா எலும்பு துண்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. கூடவே பிங்க் கலர்ல நெயில் பாலிஷ் போட்ட மாதிரியான ஒரு சின்ன ஃபிங்கர் கட் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பள்ளி ஷேப்புக்கே ஏதோ கேப் போட்ட மாதிரியான ஒரு மெட்டல் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க எக்கச்சக்கமான முடிகள்லாம் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அங்க இது மட்டும் கிடையாது, ப்ளூ கலர்ல சில ஃபைபர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. கூடவே உறைஞ்ச மாதிரியான ஒரு செயின் சாவும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இருந்து கிடைச்சிருக்கு. அதுல எழுதி இருக்க அந்த சீரியல் நம்பரை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த செயின் சா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அழிஞ்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் ஃபைபரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இது ஒரு ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய நூல் தான் அப்படின்னு தெரியுது. ஹெலாவுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த நானி கிட்ட போயிட்டு இந்த ப்ளூ கலர் ஃபைபரை பத்தி கேட்ட அந்த சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெலா கிட்ட இதே மாதிரியான ஃபைபர்ல ஒரு நைட் ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நைட் ட்ரெஸ் அப்பா அவங்களோட வீட்டுல இல்ல. அப்படின்னா ஹெலா கடைசி அந்த நைட் ட்ரெஸ் கூட போட்டிருந்திருக்கலாம். இப்ப அந்த ஜெயின்ஸாவை கஷ்டப்பட்டு லேபுக்கு அனுப்பி எக்கச்சக்கமான கெமிக்கல் சொல்யூஷன்லாம் ஊத்தி அது மூலியமா அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்சு அதை கம்பெனிக்கு கொண்டு போயிட்டு அது எந்த கஸ்டமரோட இது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தப்ப இப்போ இந்த கடையில் இருந்த அந்த செயின்ஸாவுடைய கேரண்டி கார்டு மூலியமா அதை வாங்கின அந்த நபர் ரிச்சர்ட் தான் அப்படின்னு போலீஸ்க்கு தெரியுது. இதுதான் இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்சிருக்க சாலிடான ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். இதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஹேர் சாம்பிளா எடுத்துட்டு மைக்ரோஸ்கோபிக் மூலியமா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே ஹெலாவோட வீட்டில் அவங்க யூஸ் பண்ண சீப்பில் இருந்து அந்த முடியும் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது ரெண்டுமே ஒருத்தவங்களுடைய முடிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இது போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்ச ரெண்டாவது எவிடன்ஸ். அடுத்ததா அவங்களுக்கு நெயில் பாலிஷோட கிடைச்ச அந்த நெயிலோடைய பீஸ், அதுல எந்த கலர் நெயில் பாலிஷ் இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி கூடவே ஹெலாவோட வீட்டில் இருக்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல ரெண்டுமே ஒரே பர்கன் ரெட் நெயில் பாலிஷ். அது மட்டும் இல்லாம இந்த நெயில் பாலிஷ் மூலியமா தான் அந்த நெயிலுக்கு பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் டெஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்றாங்க. இது போலீஸ் ஆபீசருக்கு கிடைச்ச மூணாவது எவிடன்ஸ். இதுக்கப்புறமா அவங்களுக்கு சின்ன சின்னதா கிடைச்ச அந்த எலும்பு துகள்கள் இதெல்லாம் டீப்பா வச்சு மைக்ரோஸ்கோப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இந்த போனுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இது கட்டா இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது. எதை வச்சு இதை கட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த உச்சிப்பர் தான் ஆரம்பத்துல இருந்து இருக்குது அப்படின்றதுனால இந்த எலும்புகளை உச்சிப்பற வச்சுதான் கட் பண்ணாங்களா அப்படின்றத இவங்க எக்ஸாமின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால இறந்து போன ஒரு பன்றியை வர வச்சு அது இந்த உச்சிப்பர் வச்சு அறுக்குறாங்க. இப்படி அறுத்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த போன் ஸ்ட்ரக்சர் எந்த பேட்டர்ன்ல கட் ஆயிருக்கு, இவங்களுக்கு கிடைச்ச அந்த எலும்பு எந்த பேட்டர்ன்ல கட் ஆயிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் கட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப இதுக்கு யூஸ் பண்ணது உச்சிப்பர் தான் அப்படின்றது 100% தெரியுது. இது போலீஸ் ஆபீசருக்கு கிடைச்ச நாலாவது எவிடன்ஸ். கூடவே மற்ற எல்லாத்துலேயுமே கிடைச்ச அந்த டிஎன்ஏ அந்த போன்ஸ்லாம் வச்சு அது என்ன ரத்தத்தோட தான் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்ப அதுவும் ஓ பாசிட்டிவ்னு தெரியுது. மறுபடியும் வேற எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரிவர் சைடில் போயிட்டு திருப்பியும் டீப்பாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பல்லு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே பல்லுல ஃபிட் பண்ண மாதிரியான ஒரு மெட்டல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாக அனலைஸ் பண்ணல. இந்த பல்லு ஏன் முன்னாடியே கிடைக்காம இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நிறைய பனி இருந்தது. அப்போ அவங்களால டீப்பாக சர்ச் பண்ண முடியல. செகண்ட் டைம் கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணி பார்த்ததுல பனியெல்லாம் உருக வச்சு பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த பல்லு கிடைச்சிருக்கு. முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச அந்த மெட்டல் பாத்தீங்கன்னா பல்லுக்கு போடுற அந்த மெட்டல் தான். இப்பதான் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு வேளை ஹெலா ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற டவுட் வருது. மறுபடியும் அவங்க ஹெலாவோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு டென்டல் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் எக்ஸ்ரேஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதை வச்சு இது ஹெலா தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எப்படி கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் பல் வரிசையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். வழக்கமாவே நம்ம டென்டலுக்கு போயிட்டு எதனாச்சும் பிரேஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாயோட அச்சை அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இதனால போலீஸ் ஆபீசர் அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த டென்டலுக்கு போயிட்டு அந்த டென்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு கிடைச்ச அந்த பல்லு கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்ததுல இது ஹெலாவுடைய பல்லு தான் அப்படின்றது 100% தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்ச இந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அன்னைக்கு ஹெலாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தியரி சொல்றாங்க. இந்த தியரி அவங்க எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்றத அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல இருக்கும்போது சொல்லியிருக்காங்க.
ஜான்வரி 13, 1987 கோர்ட்ல சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நவம்பர் 18 ஹெலா வந்துட்டு ரொம்பவே டயர்டா அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். எப்பயுமே ஹெலா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே அவங்களோட குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. அதனால நானி வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கணும். இப்போ ஹெலா வந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டு டேபிளுக்கு மேல இருந்த சில லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கணும். சரி நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து இந்த லெட்டரை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த ப்ளூ கலர் நைட் ட்ரெஸ் வந்து போட்டு வெளில வந்திருக்கணும். இதுக்கப்புறமா அவங்க அந்த லெட்டர்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இருந்திருக்கணும். இந்த சமயம் ரிச்சர்ட் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எக்கச்சக்கமான சண்டைகள் வாக்குவாதம் நடந்து ஒரு கட்டத்தில் ரிச்சர்ட் வந்துட்டு ஹெலாவை அடிச்சிருக்கணும். இப்போ ரிச்சர்ட் வந்துட்டு ஹெலாவை அடிக்கிறதுக்கு இந்த சமயத்துக்கு முன்னாடி அவங்க லெட்டரை வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு மறைச்சிருக்கணும். இப்போ ரிச்சர்ட் அடிச்ச அந்த சமயத்தில் வழி தாங்க முடியாம ஹெலா வந்துட்டு முட்டி போட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏதோ ஒரு பொருளை வச்சு ரிச்சர்ட் வந்து ஹெலாவோட தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு ரத்தம் வந்திருக்கு. ஆனா பெரிய அளவில் அவங்களுக்கு ரத்தம் வரல. ஆனா இந்த ரத்தத்தினால அவங்க வந்துட்டு மயங்கி இருக்கலாம். இப்படி மயங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டோட கார்னர்ல வந்துட்டு இவங்க உரசி இருந்திருக்கலாம். அந்த சமயம் அவங்களோட ரத்தம் வந்துட்டு அந்த பெட் கார்னர்ல பட்டிருந்திருக்கலாம். விழுந்தப்ப அந்த கார்பெட்ல ரத்தக்கரை பட்டிருந்திருக்கணும். அந்த ரத்தக்கரை தான் ஸ்டார்டிங்ல நானி பார்த்துட்டு வந்து ரிச்சர்ட் கிட்ட சொல்லியிருக்கணும். இதனால அந்த பழைய கார்பெட்டை மாத்திட்டு ஒரு புது கார்பெட் வாங்கியிருக்கணும். கூடவே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த வீட்டுடைய பாத்ரூம் கிளீம் சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ ஒரு துண்டு இருந்திருக்கு. அந்த துண்டு எல்லாமே கிளீனா துவைச்சு காய போட்டு அடுக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கு. அதுல போலீஸ் ஆஃபீஸருக்கு சந்தேகம் வந்து அதுலயுமே லுமினல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுமே ப்ளூ கலர்ல க்ளோ ஆயிருக்கு. இப்படி அந்த டவலை டெஸ்ட் பண்ணதுல அந்த டவல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல க்ளோ ஆயிருக்கு. அந்த டவல் ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அந்த டவலை வச்சு கூட அந்த ரத்த கரையை வந்துட்டு இவர் தொடச்சிருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் இவர் கண்டினியூஸா தாக்கி இருந்திருக்கலாம். ஹெலா வந்துட்டு இறந்து போயிருக்கலாம். இறந்து போனதுக்கு அப்புறம் ஹெலாவுடைய உடம்பு எடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ள வச்சிருக்கணும். இப்படி வெளில போன இவர் அந்த உட் சிப்பர், செயின்ஸா எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி இருந்திருக்கணும். கூடவே இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ட்ரக்கையும் வாடகைக்கு வாங்கியிருக்கணும். இப்ப இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த ட்ரக்ல போட்டு அந்த ஆத்துல வச்சு அந்த சடலத்தை டிஸ்போஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தீரி சொல்றாங்க. வழக்கமா எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி சடலம் கிடைச்சது அப்படின்னா தான் இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற தீர்ப்பே கொடுக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ல இதுவரைக்குமே அந்த சடலம் முழுசா கிடைக்கல அப்படின்றதான் ஒரு பெரிய டெஸ்ட். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே கோர்ட்ல இதுதான் நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. கூடவே ஹெலாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்து வர வச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்ப ஹெலா வந்துட்டு என்ன ரிச்சர்ட் பயங்கரமா அடிக்கிறான், என்ன பயங்கரமா சித்திரவதை பண்றான், எனக்கு அவன் கூட இருக்க பிடிக்கல, நான் அவனை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னதா சொல்லியிருக்காங்க. ஆனா ரிச்சர்ட் வந்து கோர்ட்லயே வச்சு அது எல்லாத்தையுமே மறுத்திருக்கிறான். நான் ஒன்னும் அடிக்க கிடையாது, நான் யாருமே வந்து சித்திரவதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஆனா இந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சு பாக்குறப்ப ரிச்சர்ட் பொய் சொல்றான் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா தெரியுது. இதனால முறையா ஒரு சடலமே கிடைக்காம ரிச்சர்ட் தான் வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குது. இதனால ரிச்சர்டுக்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. 1993 வந்துட்டு என்னோட தண்டனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்றான். ஆனா எதுவுமே வந்துட்டு அவருக்கு சாதகமா இல்ல. கோர்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிருது. இந்த மாதிரி பல வருஷம் வந்துட்டு மனு தாக்கல் பண்ணிட்டே இருக்கான். எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தது. ஆனா 2020 ஜெயிலுக்குள்ள நன்னடத்தை காரணமா ரிச்சர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 32 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்ததுக்கு அப்புறமா தான் இவன் வெளியில ரிலீஸ் ஆயிருக்கான். ரிச்சர்டோடைய ஒரு சிஸ்டரான சூசன் அப்படின்றவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா இவனுடைய பசங்களோட கஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு சிஸ்டரான கரண் ரோஜர் கிட்ட போகுது. ஆனா கரண் ரோஜர் வந்துட்டு ரிச்சர்டுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. கரண் ரோஜர் இறந்து போன ஹெலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. உனக்கு தண்டனை கிடைச்சுதான் தீரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த 3 பேர்த்தையுமே பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 3 குழந்தைகளும் ஒரு பயங்கரமான டிராமால இருந்தது. தன்னுடைய அம்மா வந்துட்டு இந்த மாதிரி மோசமா கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுவும் அதுக்கு காரணம் நம்மளுடைய அப்பாவே தான் அப்படின்றது தெரியும் போது அவங்களுக்கு இன்னுமே ஷாக்கா இருந்தது. இதனால அவங்க கடைசி வரைக்குமே அவங்க அப்பா கிட்ட பேசவே கிடையாது. இது ஒரு யூனிக்கான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கனடிகட்ல ஃபர்ஸ்ட் டைமா சடலமே கிடைக்காம இவன் தான் கொலையாளி அப்படின்ற தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, தண்டனையும் கொடுத்திருக்காங்க. கூடவே இந்த கேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேமராலாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரக் டிரைவர் அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் கிளீனர் இவங்க 2 பேருமே வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கும் சந்தேகம் வந்திருக்காது. அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இத்தனை எவிடன்ஸும் கிடைச்சிருக்காது. பொதுவாக நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்லுவோம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா அதை உங்களோட பார்ட்னர் கிட்ட சொல்லி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு யார் கூட வாழணுமோ அந்த பிடிச்ச வாழ்க்கையை போயிட்டு வாழ்ந்துட்டு போங்க. அதுக்குன்னு கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி கொலை பண்ணதுனால மட்டும் இங்க என்ன நடந்துச்சு? 32 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அவருக்கு வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய துறையில போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாரு. எதுவுமே அங்க நடக்கல. இவர் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நடக்கல. ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாரு. இந்த 32 வருஷத்துல இவர் அஃபேர்ல இருந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மைண்ட் சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஹியூமன் தான். அவங்க வந்துட்டு இன்னொரு துணையை தேடி போயிருந்திருக்கலாம். இதுல இருந்து என்ன
என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையுமே அவருக்கு கிடைக்கல. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம கொலை பண்ணி அதுவும் உங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு போராடின ஒரு பொண்ணை கொலை பண்ணி அதுக்காக சம்பந்தமே இல்லாம இத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு பெத்த குழந்தைங்களே வந்துட்டு திரும்பி பார்க்காத நிலைமையில இருந்து கடைசியில இப்ப யாருமே கூட பேசாம என்னத்தை சாதிச்சீங்க? தேவையில்லாத இந்த மாதிரியான கோவத்தினால இந்த மாதிரி முட்டாள்தனமா எடுக்கிற சில முடிவுகள்னால அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சமயம் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. ஆனா என்ன இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாம மாட்ட தான் செய்வோம். அதனால இந்த மாதிரியான தப்பான முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற எதனாச்சும் வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த கேஸ்ல இருந்து இந்த விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.